என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை செமஸ்டர் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கணுங்கிறத 10 டேஸ் ஸ்டடி பிளானாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டே 2க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் 14 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் வந்து யூனிட் 4 ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கும் செய்யலாம். இந்த 4th யூனிட்டில் போட் பிளாட் போலார் பிளாட்னு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது போலார் பிளாட்னுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். போலார் பிளாட்னுடைய 14 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அதனுடைய 3 மார்க்ஸ் கொஸ்டின் ஃபஸ்ட்டு படித்து வச்சுக்கணும். போலார் பிளாட்னு என்ன, கொஸ்டினில் எப்படி கேட்பாங்கன்னா வாட் இஸ் போலார் பிளாட்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்த போலார் பிளாட் சம்மில் கார்னர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிப்போம். அது வந்து நம்மளுக்கு 3 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்பாங்க வாட் இஸ் கார்னர் ஃப்ரீக்வன்சி. அப்போ 3 மார்க்ஸ் கொஸ்டின் இதிலே வந்துச்சு, வாட் இஸ் போலார் பிளாட், வாட் இஸ் கார்னர் ஃப்ரீக்வன்சி. அதுக்கடுத்து இந்த போலார் பிளாட்டில் கெயின் மார்ஜின் ஃபேஸ் மார்ஜின் கண்டுபிடிப்போம். இதுவும் தனித்தனி கொஸ்டின்ஸை நம்மளுக்கு கேட்பாங்க. கெயின் மார்ஜின்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க, ஃபேஸ் மார்ஜின் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அப்போ 4 கொஸ்டின் நல்லா படித்து வச்சுக்கணும். 3 மார்க்ஸ் கொஸ்டினில் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. போலார் பிளாட்னா என்ன, அதுக்கடுத்து என்ன கெயின் மார்ஜின் என்ன, ஃபேஸ் மார்ஜின் என்ன, அதுக்கடுத்து என்ன கார்னர் ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லி நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா உங்கள் ரெட் கலரில் போல்ட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டின் ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான். அதனுடைய ஃபங்க்ஷன் பாருங்களேன், g(s) = 1/s × 1 + s த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டினுக்கும் அதே ஃபங்க்ஷன் தான், செகண்ட் கொஸ்டினுக்கும் அதே ஃபங்க்ஷன் தான். என்னொரு டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டினில் ஸ்கெட்ச் த போலார் பிளாட்னு மட்டும் கேட்டாங்க. செகண்ட் கொஸ்டினில் ஸ்கெட்ச் த போலார் பிளாட் அண்ட் டிட்டர்மைன் த கெயின் மார்ஜின் அண்டு ஃபேஸ் மார்ஜின் சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா போலார் பிளாட்னாவே கெயின் மார்ஜின் ஃபேஸ் மார்ஜின் கண்டுபிடிக்க சொல்லி தான் கேட்பாங்க. சரிங்களா? ஸ்கெட்ச் த போலார் பிளாட்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து என்னென்னா ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்னென்னா அந்த கிராஃபை மட்டும் வரைஞ்சா போதும். கெயின் மார்ஜின் ஃபேஸ் மார்ஜின் கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா அந்த கிராஃபை வச்சுட்டு கெயின் மார்ஜின் ஃபேஸ் மார்ஜின் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இதில் ரொம்ப முக்கியமானது ஒன்று, இந்த ப்ராப்ளம் கொடுக்கும்போதே அதனுடைய டைப்பும் ஆர்டர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். சரிங்களா? இந்த டைப்பும் ஆர்டர் வந்து எதுக்காக கண்டுபிடிக்கணும்னா, இது தெரிஞ்சால் தான் கிராஃப் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே வந்து முடியுதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இந்த டைப் ஆர்டர் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து கிராஃப் வந்து நம்மளுக்கு எப்படி வரும்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? கொடுத்தக்கூடிய ஒரு 5 ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்கேன். ரொம்பவே முக்கியமான ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே போர்டு எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு பின்னாடி எந்தெந்த இயரில் கேட்டிருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்ல தரவாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கிராஃபெல்லாம் முதலே வந்து பிளாட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்பவே வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ். இதில் வந்து இதுக்கு ஆப்போசிட் கொஸ்டின்ஸ் என்ன வரும்னா போர்ட் பிளாட்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? 4th யூனிட்டில் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸில் 2 கொஸ்டின் தான், 2 டாபிக் ரொம்ப முக்கியமானது. ஒன்று போர்ட் பிளாட், இன்னொன்று வந்து போலார் பிளாட். நம்ம பார்த்துருக்கிறது வந்து போலார் பிளாட். போலார் பிளாட் கொஸ்டின்ஸ் நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே ஒரு 14 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். இதுக்கு ஆப்போசிட் கொஸ்டினில் போர்ட் பிளாட் வரும். அதனுடைய போர்ட் பிளாட்னுடைய டெஃபினேஷன் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.